Friends, good morning. Good morning to all. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் குரூப் 1 குரூப் 2 சிலபஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நம்ம வந்து ஃபிசிக்ஸில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வந்து. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்லலாம். இது வந்து நமக்கு ஜாகிரஃபிலையும் வரும் அண்ட் ஃபிசிக்ஸ்லையும் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி சிலபஸில் ஓல்டு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் ப்ரிலிம்ஸ் நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்த்துட்டோம்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அப்போ இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஆர்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டும். ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன ஏதுன்னே தெரியாதுன்னா ஒரு பயம் இருக்கும் வந்து. பார்த்துட்டோன்னா பயம் போயிடும் வந்து. புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, பார்க்கறதுக்கு அவங்க எப்படி இருப்பாங்களோ, பேசும்போது வந்து எப்படி பேசுவாங்க தெரியாது, பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு போகிறாங்க அப்படி சொல்லி இந்த மாதிரி ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக ஓடிட்டே இருக்கும் வந்து. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னும் போது ஓவராலாக யோசிச்சோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது தான், இப்போ நீங்கள் வந்து 1000 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துட்டாங்க வந்து. அப்போ 1000 கிலோமீட்டரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா என்னன்னா அது பெருசாக தெரியும் வந்து. அப்போ டெய்லி 10 கிலோமீட்டர் நடக்க போகிறீங்க, காலையில் 5 கிலோமீட்டரு, சாயந்தரம் 5 கிலோமீட்டரு, 1 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்க போகிறீங்க அப்படின்னா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க வந்து? 100 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ ஈஸியாக இருக்குல்ல. அப்போ நம்ம 1000 வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸாக மாற்றணும். 100 டேஸில் பர் டேல வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 கிலோமீட்டர் நடக்க போகிறீங்க, ஈவினிங் 5 கிலோமீட்டர். இது எல்லாராலையும் முடியும். ஆனால் நம்ம பொதுவாக சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 கிலோமீட்டர் 100 நாளில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னால் முடியவே முடியாது. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ப்ராப்பரான ஒரு பிளானிங் தேவைப்படுது. அந்த பிளானிங்கில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணிடலாம், டோட்டல் சிலபஸையும் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்றதான். ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட வந்து. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இது வந்து இருக்கிற டாபிக் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஏன்னா யூனிவர்ஸ் பற்றி என்ன டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஏன்னா யூனிவர்ஸ் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெருசு. எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லவே முடியாது, வார்த்தையிலே சொல்ல முடியாது, நம்பர்லையும் சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ பெருசானது அப்படி சொல்லி எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா எர்த் அப்படின்றது ரொம்ப பெருசு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து. அப்போ எர்த்தை கம்பேர் பண்ணும்போது சன் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பெருசாக இருக்கும்? அது இதை விட பெருசாக இருக்கும். நம்பரில் வந்து தியரிட்டிக்கலாக ஒரு கெஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க சன்னோட ரேடியஸ் அப்படின்றது எத்தனை எர்த்தை எடுத்துகிட்டு போய் சன்னில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 13 lakhs. அப்போ ஒரு எர்த்தே நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ 13 லட்சம் எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு சன்னில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ சன் அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இந்த சன் அப்படின்றது வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சன் மாதிரி நம்மளுடைய நம்ம சோலார் சிஸ்டத்தில் இதுதான் 99% வந்து வால்யூம் வந்து. நம்ம கேலக்ஸி அப்படின்னா நம்மளுடைய கேலக்ஸி என்ன கேலக்ஸி? மில்கி வே. நம்மளுடைய கேலக்ஸி வந்து மில்கி வே. அந்த மில்கி வே கேலக்ஸியில் சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டார் தான். அப்போ சன் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். 1 பில்லியன்னா வந்து என்னன்னா 100 crore உங்களுக்கு தெரியும். அப்போ அவ்வளோ இருக்குது. ஸோ அப்போ நம்ம எர்த்தை வந்து சன்னோட கம்பேர் பண்ணும்போது சன் வந்து பார்த்தீங்கன்னா 13 lakhs டைம்ஸ் வந்து பெருசாக இருக்குது. 13 லட்சம் மடங்கு. 13 லட்சம் எர்த்தை எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம ஒரு எர்த்து 2 எர்த்து 3 எர்த்து நம்ம யோசிக்காமல் 1.3 மில்லியன் சொல்லுவோம், ஆர் 13 lakhs. அப்போ சன்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மில்கி வே கேலக்சியில் சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டாரு. சன்னு மாதிரி எத்தனை ஸ்டார் இருக்குன்னா கோடிக்கணக்கில் இருக்குது, பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்றாங்க. அப்போ நம்ம கேலக்ஸி எப்படி இந்த யூனிவர்ஸில் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்ஸில் நம்மளுடைய மில்கி வே கேலக்சியை கம்பேர் பண்ணும்போது மற்ற கேலக்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பில்லியன்ஸில் இருக்கு. அப்போ நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இந்த யூனிவர்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அதனால தான் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியுமே பண்ணிகிட்டே இருக்காங்க வந்து. ஸோ அப்போ இங்கேருந்து இடத்துலேருந்து பண்ணால் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு 5 countries ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ஒன்றா சேர்ந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வந்து. ஆல்ரெடி சைனாவை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. ஸோ அப்போ ஒவ்வொரு ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ நம்மள மாதிரி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா we are not alone அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட ஏலியன் மூவி வந்து பார்த்தீங்கன்னா என்னது படம் பேர் மறந்துங்க, சிவகார்த்திகேயனோட படம் அயலான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருவாங்க. அட்வான்ஸ்டாக இருக்கிறதா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கிட்ட செல்ஃபோன் இருக்கு வந்து. இதே நம்ம ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா எப்படி இருந்திருப்போம் வந்து, நம்ம வந்து எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ லாங்குவேஜே இல்லை அப்படின்றதான் சொல்கிறேன். ஒரு 10,000 years முன்னாடி போனோம்னா
லாங்குவேஜ் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, கரண்ட் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து என்னன்னா அனிமல் அண்ட் பிளான்ஸ் எப்படி வந்து என்வரான்மெண்ட்ல இருந்தோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இன்னும் ஒரு 10,000 years நம்ம போகும்போது நம்ம எப்படி இருப்போம்? பயங்கர அட்வான்ஸாக இருப்போம். இப்போ இருக்கிற மாதிரி நம்ம இருப்போமா? கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுருப்போமா? கிடையாது. வந்து ஸோ கோயிலுக்கு போகும்போது சட்டையை போட்டு போகலாமா, சாரி கட்டிட்டு போகலாமா அப்படின்றது இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ 10,000 years கழிச்சு நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாறிடும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாம் மாறிடும். என்ன சொல்கிறது, ஃபைட்டர் ஜெட்டில் போகிற மாதிரி ஒரு சூட் எடுத்து காலில் மாட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். தூக்கவே வேண்டியதில்லை. வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அப்போ டெக்னாலஜி வைஸ் வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து நமக்கு ஏதாவது வந்து ரேர் மெட்டல்ஸ் வந்து ஏதாவது நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த யூனிவர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுது. ஸோ எல்லா கண்ட்ரியுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் வந்து இதில் பயணியராக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாப்பிக்கில் நம்ம ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இந்த டாப்பிக்குள்ளே நம்ம என்டர் ஆகலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக டெஃபினட்டாக இதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி பார்க்குறோம். அண்ட் நம்ம ஜெனரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் இருக்க எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம இதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து குரூப் 2 அண்ட் 2 எக்ஸாம் செப்டம்பர் மாதம் நடக்கிறதையும் எழுதிடலாம். தேவைப்பட்டா குரூப் 4 நீங்கள் வந்து ஜூலை மாதம் நடக்கிறதையும் இதை வந்து எழுதிடலாம் வந்து. ஸோ நமக்கு சிலபஸ் வந்து இப்போ ஒரே மாதிரி மாற்றிட்டாங்க. மொத்தம் எத்தனை யூனிட் அப்படின்னா 6 யூனிட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு நல்லா தெரியும். ஆனால் ஃபஸ்ட் யூனிட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் அப்படின்றது வைக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி ஒரு முடிவோடு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஏற்கனவே நம்ம போட்ட பிளான் தான். அதில் என்னன்னா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் சிலபஸ் பார்க்கலன்னா சொல்கிறேன் வந்து யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ், யூனிட் 2ல கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா யூனிட்டுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க வந்து. அப்போ யூனிட் 3ல இருந்த ஜியோகிராஃபியை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, செகண்ட் யூனிட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வந்து. அப்புறம் நம்ம யூனிட் 4ல என்ன இருந்தது, ஹிஸ்ட்ரி இருந்தது, கல்ச்சரல் பார்ட், ஏன்ஷியன்ட் மிடிவல் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐஎன்எம் 7th யூனிட் இருந்தால் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி இப்போ 3rd யூனிட்டாக வந்துருச்சு வந்து. ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டி அப்படியே தான் இருக்க போது. எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல இருந்தது எடுத்துட்டு வந்து எக்கனாமிக்ஸோட மெர்ஜ் பண்ணாங்க. அப்போ மெர்ஜ் பண்ண யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலும் எக்கனாமிக்ஸ்ல மெர்ஜ் பண்ணிருக்காங்க. ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரி கல்ச்சரல் பார்ட் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அண்ட் எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக்ஸ் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ 2 யூனிட் குறைஞ்சிருச்சு. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு யூனிட் வந்து ஸோ அதுவும் குறைஞ்சிருச்சு. அப்புறம் ஆப்டிடியூட் வந்து ஆஸ் யூஸ்வலாக நம்ம தனியாக தான் அது வச்சிருப்போம். அங்கே வந்து 10 யூனிட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க ஆப்டிடியூட் சேர்த்து. இப்போ ஆப்டிடியூட் தனியாக வச்சிட்டாங்க. அதுலையும் தெளிவாக பிரிச்சுட்டாங்க. எப்படி பிரிச்சுட்டாங்க, அந்த ஆப்டிடியூட் ரீசனிங் சொல்லி பிரிச்சுட்டாங்க வந்து. ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மை. டிஎன்பிஎஸ்சி வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்க போகிறேன் சொல்லிட்டாங்க வந்து. சிலபஸ் கொடுத்துட்டாங்க வந்து. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்குது வந்து. இதுக்கு மேலே ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து சுலபமான வழி இருக்குன்னா இதுதான் சுலபமான வழி. ஸோ அப்போ நம்மகிட்ட சிலபஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. அடுத்து என்ன பண்ணும், அது படிக்கிறதுக்கு புக்கு இருக்குது வந்து. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா திருப்பி அதே கதை தான். என்ன பண்ணணும், ரிவிஷன், டெஸ்ட் ப்ராக்டிஸ், இது 2 தான் வந்து. நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம கிளாஸ் வீடியோஸ் வந்து அதிக தடவை பார்க்கறதுனாலையும், நிறைய புக்கை படிக்கிறதுனாலையும், மெட்டீரியல் நிறைய கலெக்ட் பண்ணுறதுனாலையும், நோட்ஸ் மேக்கிங் நிறைய பண்ணுறதுனாலையும் நமக்கு பெருசாக யூஸ் ஆகாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து புக்கை வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணுறது. எத்தனை வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க் வந்து ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. அப்போ சில கொஸ்டின் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் அதிகமாக கிடைக்கும் வந்து. ஸோ அந்த டைம் அதில் நம்ம போடுறது, ரீசனிங்கில் போடுறது, ஆப்டிடியூடில் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது வந்து. ஸோ மினிமம் டார்கெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 பொறுத்தவரையும் 160 அப்படின்றது நம்ம டார்கெட்டாக வந்து இருக்கணும் வந்து. குரூப் 2 2A பொறுத்தவரையும் 170, குரூப் 4 பொறுத்தவரையும் 180, அவ்வளோதான். அப்படியே 10 இன்க்ரீஸ் பண்ணிட வேண்டியது. காரணம் என்னன்னா டஃப்னஸ் கொஞ்சம் குறையும் வந்து. ஸோ அதனால் வந்து என்னன்னா இங்கே 160 அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக நம்ம டார்கெட் வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து குரூப் 1 கிளியர் ஆகிடும் வந்து. ஸோ குரூப் 4 அப்படின்னா கண்டிப்பாக சர்வீஸ், ஒரே எக்ஸாம் தானே, அதனால் காம்படிஷன் அதிகம். இங்கேனா நமக்கு அடுத்து மெயின்ஸ் இருக்குது, குரூப் 2 2Aனா அதே குரூப் 1 தான் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா குரூப் 4 பொறுத்தவரையும் வந்து சிங்கிள் எக்ஸாம் அப்படின்றதுனால அதுவும் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்றதுனால 180 போட்டால் தான் நம்ம கவுன்சிலிங் போயிட்டு போஸ்டிங் எடுக்க முடியும் வந்து. பலர் கவுன்சிலிங் போயிட்டு திருப்பி வர்றதுக்கு காரணம் என்னன்னா மார்க் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த வருஷம் 2025 நம்மளுடைய டார்கெட் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான், மார்க்ஸ் வேணாம். மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஏன்னா 1.5 அப்படின்றது கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டஃபாக இருக்கும் வந்து. ஈவன் நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்ஸ் எல்லாம் போட்டு குழப்பிக்க மாட்டோம். 2 மார்க் கொடுத்தாலும் ரவுண்டாக தான் இருக்குது, இருந்தாலும் அதில் கால்குலேட் பண்ணிலாம் பண்ண மாட்டோம் வந்து. ஸோ அப்போ 55 கொஸ்டின் போடுறோமா 55 60 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து
நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போட போகிறோம் அப்படின்னு ஒரு டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா நல்லா ரிவைஸ் பண்ணுவோம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவோம். படிப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க, ரிவிஷன் பண்ண போகிறேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத மட்டும் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் வந்து. ஸோ உங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இன்றைக்கே போய்ட்டு படிக்கிறோம். அடுத்த நாள் காலைல வரும்போது என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். இந்த 2 விஷயத்த பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் 15 நம்ம எக்ஸாம் எழுதும் போது பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. எக்ஸாம் அதில் போய் உட்காந்திங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன சொல்ற அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வாங்கினீங்கன்னா அப்படியே அந்த ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீலோட நம்ம வெளியேறோம். வந்தவொடனே அடுத்து நம்ம வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க நோட்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணி அடுத்து மெயின்ஸ்க்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து. ஸோ அங்கே இன்னும் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓஎம்ஆர் ஷேர் பண்ணும்போது பெருசாக நீங்கள் அழகுப்படுத்தி காமிக்க முடியாது. அதில் நம்ம ஸ்கேன் தான் பண்ண போது ஆள் வந்து திருத்த போகிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ அழகாக ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்க போகிறது இல்லை. அங்கே வந்து ஸ்பேஸ் வந்து ஒயிட் ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, பிளாங்க் ஸ்பேஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நல்லா டார்க்காக ஷேர் பண்ணிவிடுனா இப்போவே ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 1 mm வந்து பார்த்தீங்கன்னா நிப் இருக்கிற மாதிரி அந்த ஃபேண்டா ஃப்ளோ அந்த ஃப்ளோலாம் இருக்குல்ல, ஸோ அதை வாங்கி பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க வந்து. ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஓஎம்ஆரை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லிடுறேன். நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓஎம்ஆர் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஆஃப்லைன் தான், ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் தான், அது வந்து பண்ணலாம். நான் இந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது வந்து. என்னன்னா நான் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன், அப்படியே அதில் டிக் பண்ணுறேன் வந்து. ஈவன் செல்ஃபோன்லேயே கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது, செல்ஃபோன்லேயே டிக் பண்ணுறது, அதுலேயே மார்க் போடுறது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க வந்து. சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம வந்து இதுக்கு வந்து செலவாகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் அதுதான் மிகப்பெரிய செலவு வந்து. பேரண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற பர்டன் அதுதான் வந்து. இந்த வருஷம் நான் வேலைக்கு போயிடணும் அவ்வளோதான் வந்து. ஏதோ நான் பென்னில் மிச்சம் பண்ணுறேன், பேப்பரில் மிச்சம் பண்ணுறேன், பிரிண்டரில் மிச்சம் பண்ணுறேன் அப்படின்லாம் எதுவுமே பார்க்காதீங்க ஒன்று. அதனால் பிரிண்டர் கூட வாங்கி வச்சுக்கோங்க, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி, அடுத்த 6 மாதத்தில் மெயின்ஸ் கிளியர் பண்ணி, அடுத்து இன்டர்வியூ போய் சர்வீஸ் வாங்க போகிறீங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப மினிமமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால் இதில் சிக்கனத்தை பார்க்காதீங்க. ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். பிரிண்டர் வாங்கிருங்க. ஆன்லைனில் ரொம்ப ரேட்டு கம்மியாக அந்த சேல் இந்த சேல்னு வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்டில் போட்டு ஒரு பிரிண்டரை வாங்கி வச்சுட்டீங்கன்னா என்ன ஆக போகுது, ஒரு ரிம்மு பேப்பர் இல்லை 2 ரிம்மு பேப்பரை வாங்கிடுங்க வந்து. தேவையானதை பிரிண்ட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். புக்கை பொறுத்தவரையும் நம்ம ஹார்ட் காப்பி தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு அந்த ஓஎம்ஆர் இங்கே வந்து சென்ட் பண்ணுற அந்த ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வேறு எதுவுமே செகண்ட் தாட்டுமே எதுவுமே வச்சுக்காதீங்க வந்து. நான் வந்து சிக்கனமாக படிக்கிறேன், செலவை குறைச்சி படிக்கிறேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த வருஷம் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து செஞ்சுக்க போகிறேன். நான் கம்ஃபர்டபுளாக ஒரு சேர் வாங்கி போட்டுக்கோங்க, பேட் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க, உட்காந்து படிக்கிறது கம்ஃபர்டபுளான என்விரான்மெண்ட்டாக வந்து ஆக்கிக்கோங்க வந்து. நாய்ஸ் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் முடிஞ்ச ஏரோப்ளைன் மோடில் போட்டு அதுக்கப்புறம் வைஃபைல கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு வந்து சோஷியல் மீடியாவில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியக்கூடாது வந்து. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையும் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜெனரல் சயின்டிஃபிக் லாஸ், மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி, எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட், சவுண்ட், ஹீட், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், லேசர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வராது அப்படின்னா அந்த லேசர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வராது வந்து. ஸோ குரூப் 1 குரூப் 2 பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால இந்த 2 டாபிக்குமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. 11th 12th சேர்த்தாங்கன்னா அது டிகிரி ஸ்டாண்டர்ட், சேர்க்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட். அப்படி தான் டிஎன்பிசி வச்சிருக்கேன். நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ரெடியாக இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து இன்ஜினியரிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சு அதையும் அரைகுறமாக படிச்சுட்டு வந்திருக்கோம். இதில் இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்து பிஎஸ்சி படி, பிடெக் படினா படிக்கலாம் வாய்ப்பே கிடையாது வந்து. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு ஃபில்டர் தான். எப்பவுமே என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையும் என்னன்னா நிறைய பேர் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. அதனால ஃபில்டரிங் சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம். இந்த ஃபில்டரிங் சிஸ்டத்தில் இவங்க கொடுக்குற சிலபஸ் பேஸ் பண்ணி யார் வந்து நல்லா வந்து படிச்சுட்டு எக்ஸாம் வந்து எழுதுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வேலை, அவ்வளோ. மற்றபடி நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு டெப்டி கலெக்டராக இருப்பீங்களா, நல்ல ஒரு டிஎஸ்பியாக இருப்பீங்களான்னு தெரியாது. டிஎன்பிசிக்கு ஃபில்டர் பண்ணணும், அவ்வளோதான். கிராஜுவேட்ஸை ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து தயார்படுத்தி அந்த வேலைக்கு வந்து உங்களை ஆக்கிடுவாங்க வந்து. ஸோ அப்போ நம்ம பார்க்க போகிற வேலைக்கும் நம்ம படிக்கிற இந்த எக்ஸாமுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையவே கிடையாது. அதான் உண்மை வந்து. ஆனால் இந்த எக்ஸாமுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா சரி இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னா இந்த எக்ஸாம் வந்து பாஸ் கண்டுபிடிச்சது தானே பிரிட்டிஷ் கண்டுபிடிச்சது அப்படியே நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆனாலும் இன்னும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு தகுந்த மாதிரி படிப்பு இருக்கா அப்படின்னா வந்து கிடையவே கிடையாது. அப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகிறாங்க, மற்ற இது முடிச்சுட்டு போகிறாங்க, அங்கேயும் இருக்கான்னா அங்கேயும் கிடையாது. ஏன் போனீங்கன்னா என்னது அங்கே அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது வேற மாதிரி இருக்கு. இங்கே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு அங்கே போய்ட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வந்து. ஸோ அப்போ அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ரெலவெண்ட் இருக்கானா கிடையாது. ஆனால் அங்கே போய் கற்றுக்குறாங்க. ஸோ அப்போ என்னன்னா பேசிக்காக ஒரு டிகிரி அப்படின்றது ஒரு குவாலிஃபிகேஷனாக மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
மற்றபடி நம்ம போய் ஒர்க் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இதை படிக்கணுமா அதை படிக்கணுமா இதெல்லாம் வந்து தேவையில்லையா செகண்ட் தாட்டே கிடையாது. இந்த இந்த டெப்டி லெட் ஆகணும் டிஎஸ்பி ஆகணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்கிள் தாட்டு தான். சிலபஸை கவர் பண்ணுறோம், நல்லா ரிவைஸ் பண்ணுறோம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த விஷயம் தான், அவ்வளோ. நம்ம வேறு எதுவுமே மைண்டில் விடக்கூடாது. இந்த டாபிக் நான் விட்டுறலாமா வேணாவா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. எல்லா டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவிஷன் பண்ணுறோம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வேலை வந்து உங்களுக்கு தேவை. இந்த சொசைட்டி உங்களை மதிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்களை மதிக்கணும், ஃபினான்ஷியலாக நீங்கள் இண்டிபெண்டண்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து படிக்கிறது, ரிவைஸ் பண்ணுறது, அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸ்கிப் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. இதில் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துலேயும் 100% எடுக்கிறது முடியவே முடியாது. குரூப் ஒன்ல யாராவது 200 போட்டிருக்காங்களா ப்ரிலிம்ஸில்? கிடையாது. ஏன்னா கட் ஆஃபே 145 தான். அப்புறம் எதுக்கு 200 போடணும்? வந்து தேவையில்லாத வந்து ஹார்ட் ஒர்க், வந்து அது வேஸ்ட் ஒர்க்குன்னு தான் சொல்லலாம். வந்து 200 போடுறது அப்படின்றது. அப்போ நம்ம இங்கே வந்து 5 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 கேள்வி கரெக்டாக பண்ணணும். அதான் 80%. ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஒரு லைவ்ல, மேபி பார்த்துருப்பீங்க, சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லா சப்ஜெக்ட்லையுமே 80% நம்ம ஸ்கோர் பண்ணால் எவ்வளோ வரும்? 200க்கு 160 தான் வரும். நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில சப்ஜெக்ட்லாம் நல்லா பண்ணிடலாம், இதை ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம நினைப்போம். வந்து அப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியுமா? 100%னா முடியாது. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ன்றதுனால அவுட் ஆஃப் த ஏரியா. என்னன்னா நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு நம்ம படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி வெளியும் போகும். அப்படி வெளியே போகிறத நினச்சி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே 145 150 போட்டாவே இங்கே கிளியர் ஆகிடும் ப்ரிலிம்ஸ் வந்து. அதனால் அந்த பயமும் நமக்கு வேண்டியதில்லை, தேவையில்லாத ஒரு பயம். நமக்கு தேவை இந்த மினிமம் 160 அப்படின்னும் போது என்னன்னா 80% மார்க் ஸ்கோர் பண்ணணும். அப்போ ப்ரெஷரே இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் நான் சொல்லிட்டேன். இப்போ யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? 50 கொஸ்டின்ஸ். 80%னா எவ்வளோ? 40 போட்டால். இப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஓவராக ப்ரெஷர் போட்டு யூனிட் 8ல் நான் 50க்கு 50 வாங்குறேன் அப்படின்னு ஏன் போடணும்? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஜென்ரல் சயின்ஸ் படிச்சுட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 5க்கு 4 போட்டுட்டு போயிடலாம். ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ப்ரெஷரும் இருக்காது. தேவையில்லாமல் ஒரு சப்ஜெக்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ப்ரெஷர் போட்டு அதை நான் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சப்ஜெக்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா மெயின்ஸ்லாம் இது அப்படியே என்ன கண்டினியூ ஆக போகுது. வந்து மெயின்ஸ்லாம் நமக்கு என்ன இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக் வந்து இருக்குது. வந்து ஸோ அங்கே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. வந்து குரூப் 2 2Aலையும் இருக்குது, குரூப் 1லையும் இருக்குது. ஸோ அதனால் அங்கே நமக்கு வர்றதுனால இதை நம்ம விட்டுறாமல் படிக்கிறது அப்படின்றது கரெக்டாக இருக்கும். வந்து ஸோ அப்புறம் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஜெனரல் சயின்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், ரிவிஷன் பண்ணியிருக்கோம். அதில் கேட்டாங்கன்னா 5க்கு 5 நம்ம போகலாம். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு நம்ம 4ஆவது வந்து கரெக்டாக வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். 10 கொஸ்டினா 10 கொஸ்டின் மாற்றி சொல்லிடுறேன். ஓகே சரி. குரூப் 2 2As இப்போ 10 கொஸ்டின் அப்படின்னா 8 கொஸ்டின் வந்து கரெக்டாக வந்து போட்டலாம். ஸோ அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோ. இப்போ வேர் டு ஸ்டடி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் போய் தேடிலாம் படிக்க வேண்டியது, நம்ம புக்கில் கொடுத்தாச்சு. வந்து அடிஷ்னலாக நம்ம டெஸ்ட்லேயே வந்து கவர் பண்ணிவிடும். வந்து ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 6th 7th 8th 9th 11th இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் டாபிக் வந்து ரிலவெண்ட்டாக இருக்க சாப்டர்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். இதில் 6th நமக்கு 11th மட்டும்தான் என்னென்னா ஜாகிரஃபி. 7th 8th 9th அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் வரும், ஃபிசிக்ஸில் வரும் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஓகேவா? இப்போ கொஸ்டின் பார்த்தோம். ஏதாவது டவுட்னா ஆன்லைனில் அப்படியே சேட்டில் போடுங்க, ஃப்ரெண்ட் வந்து மெசேஜில் போடுங்க, போட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த நாள் வரும்போது கண்டிப்பாக அந்த டாபிக் சம்மந்தமாக டவுட் வந்து கேட்கணும். வந்து அப்படி கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக. அப்படி இல்லைனாலும் பிடிஎஃப் வந்து நான் மார்க் பண்ணி இப்போ போடுறாங்களா அந்த பிடிஎஃப் வந்து பார்த்துட்டு நீங்கள் புக்கில் வந்து ஹைலைட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கிளாஸ் வந்து நம்ம வந்து 10 to அந்த 1:30 வரையும் டைம் பீரியட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஒரு டீ பிரேக் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டு டக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு திருப்பி ஓடி போயிடுங்க, வேலைக்கு போயிடுங்க. மெசேஜ் பண்ணிட்டு சார் இது எனக்கு புரியல சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு 5 to 10 minutes அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அப்படியே பார்த்துடலாம். அதுக்கு லைவ் பக்கமே வராமல் அப்படியே ரெக்கார்டு அந்த பிடிஎஃப்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போயிடாதீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட் ஆகிற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிடிஎஃப் பாருங்கள், அதுக்கப்புறம் வீடியோ போங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் மார்க் பண்ணுற பிடிஎஃபை நீங்கள் புக்கில் வந்து மார்க் பண்ணால் மட்டும் போதும், வீடியோ ஃபுல்லாக பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா அதுவே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏதோ ஒரு பெரிய டாஸ்க் வந்து வீடியோ பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டீங்க, ரிவிஷன் பண்ண மாட்டீங்க, மற்ற வேலையெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் பிடிஎஃப் எடுத்து புக்கில் மார்க் பண்ணிவிடுங்க, படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம அந்த டைம் இருக்குல்ல, அந்த 1:30 வரையும் இருக்குல்ல, ஸோ அதில் ஏதாவது டீ பிரேக்லையோ லஞ்ச்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி என்ன டவுட் இருக்குது, படிக்கலாமா, நான் இது புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி லைவை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல் டைமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் லைவ் ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும். பார்த்துட்டு
அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்றீங்க. அதே மாதிரி ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது என்னன்னா, நான் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல வந்து ஆன்சர் வந்துடும். அப்பனா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. அப்படி வரலன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு மறந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த பாயிண்ட் என்ன பண்ணணும், போயிட்டு திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நான் ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி உங்களால் ரீகால் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிறதும் ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸோ கெப்லர் செகண்ட் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் டாபிக்ல வந்து கோள்களின் இயக்கம் பற்றி கெப்லரின் இரண்டாம் விதி டேஷ் எனவும் அறியப்படுகிறது அப்படின்னா சம பரப்பு விதி, லா ஆஃப் ஈக்குவல் ஏரியா. இந்த லா ஆஃப் ஈக்குவல் ஏரியா ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வரும். அதுதான் வந்து கீவேர்டும் கூட அந்த லா பொறுத்த வரையும். நம்ம அதை அப்படியே எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மெயின்ஸை பொறுத்தவரையும் நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். அந்த ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினா வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அடிஷனலா வந்து. அது மட்டும் இல்லாம அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து. ஸோ அப்படின்னா என்னன்னா இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கும்போது ஒரே மாதிரி இருக்காது. காரணம் என்னன்னா இப்படி சுத்தி வரும்போது சன் இங்க இருக்கும், அப்ப சுத்தி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கும். அப்ப சன்னு கிட்ட போகும்போது ஃபாஸ்டா இருக்கும் வந்து, இங்க வரும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். திருப்பி பக்கத்துல போகும்போது ஃபாஸ்டா இருக்கும், இங்க ஸ்லோ வரும். ஸோ அப்போ என்ன பண்றாருன்னா கெப்லர் வந்து லைன் டிரா பண்றாரு. டிரா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏபின்னு மார்க் பண்றாரு, சிடின்னு மார்க் பண்றாரு. மார்க் பண்ணும்போது என்னன்னா இதனுடைய அந்த ஏரியா அப்படின்றது எடுத்துக்கிறாரு, இதனுடைய ஏரியா எடுத்துக்கிறாரு, மொத்தம் ஏரியா இதை எடுத்துக்கிறாரு. அப்படி எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இது ஸ்மாலரா இருந்தாலும் இது வந்து லார்ஜரா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த ஏரியா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கால்குலேட் பண்ணும்போது சரி ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் டைம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குன்றாரு. இப்போ A1 ஏரியா இந்த A2 ஏரியா ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டைம் வந்து இங்கிருந்து இது வந்து போகிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே டைம் தான் இங்கே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார் வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த லென்த் வந்து கம்மியாக இருக்கும், அந்த கம்மியாக இருக்குது சார் இங்கே லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே லென்த் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக வந்து போகும் அப்படின்னு பார்க்கும். ஸோ அப்போ பக்கத்தில் போகும்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது என்ன சொல்லணும், பெரிலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பக்கத்தில் இருந்தால் பெருசாக தெரியும், பெரிலியன் பொசிஷன் வந்து ஃபாஸ்டஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்பேலியன் அப்படின்னும் போது என்னன்னா சன்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் பிளானட். ஸோ அந்த பொசிஷன் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்பேலியன். அப்போ வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இது கெப்லர் லால இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குங்க. அடுத்து சூப்பர்னோவா இஸ் மசிவ் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் வந்து சூப்பர்னோவா என்பது ஒரு டேஷ் பெரிய வெடிப்பு ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சூப்பர்னோவா டையிங் ஆஃப் ஸ்டார் வந்து. ஸோ ஒரு நட்சத்திரம் வந்து இறக்கும் போது வந்து என்ன சொல்லணும் சூப்பர்னோவா, அது எக்ஸ்ப்ளோட் ஆகும். அப்படி எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனோட கேசஸ் வந்து நியர்பையாக இருக்கிற ஸ்டார் வந்து சக் பண்ணி எடுத்துரும் வந்து. இல்லை அப்படின்னா அந்த யூனிவர்ஸ்ல அப்படியே காணாமல் போயிடும். அப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளானட்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் செத்துரும். அப்போ நம்ம சன்னுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னா இன்னொரு 500 கோடி வருஷத்துல வரப்போகுது வந்து. ஸோ நம்ம இப்போ ரிசர்ச் ஆரம்பிச்சாதான் நம்ம என்ன பண்ணலாம் வந்து நியர்பையாக இருக்கக்கூடிய ஸ்டாருக்கு ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வரையும் நம்ம இருப்போமானே தெரியல. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து இந்த காசா வந்து இஸ்ரேல் வந்து வார் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க வந்து. ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் சொல்லியிருக்காங்க வந்து. ஸோ அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு வந்து பதவி ஏற்கிறாரு வந்து. அப்போ வந்து ஆமா வேர்ல்டு எப்படி மாறப்போகுது அப்படின்னு வேற தெரியல. ஸோ அப்போ என்னன்னா ரொம்ப நேரோ மைண்ட்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒருத்தன் இன்னொரு நான் என்ன மாதிரி நீ இருக்கணுன்றான் வந்து. நான் புட்டு வச்சா நீயும் புட்டு வச்சுக்கணும், நான் சட்டை போட்டேன்னா பச்சை கலர் சட்டை போட்டேன் நீயும் பச்சை கலர் சட்டை போடணும், நீ ஏன் போடல அப்போ நான் அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வார் அனௌன்ஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரோ மைண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ 500 கோடி வருஷத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சூப்பர்னோவா. குரூப் ஆஃப் ஸ்டார் இஸ் கால்டு வந்து விண்மீன்களின் குழுக்கள் என்னன்னா கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின், எல்லாமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். Who proposed the geocentric model of the universe வந்து. ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் செஞ்சுரியில் தாலமி தான் சொல்லுவார். அவர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா வந்து பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கு. சன் வந்து என்ன ஆகுதுன்னா ஈஸ்ட்ல வந்து ரைஸ் ஆகுது, ரைஸ் ஆகிட்டு என்ன பண்ணுதுன்னா வெஸ்ட்ல போய் செட் ஆகுது. அப்போ இப்படி சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்போ வந்து அதே மாதிரி ஸ்டார்ஸ் பார்க்கும்போது ஸ்டார்ஸும் வந்து மூன் வந்து ஈஸ்ட்ல வந்து ரைஸ் ஆகுது, திருப்பி வெஸ்ட்ல வந்து செட் ஆகுது. ஸோ அப்போ என்ன நினைச்சார் அப்படின்னா சன்னு ஸ்டாரு அண்ட் மூன் இது எல்லாமே வந்து என்னன்னா ரிவால்விங் அவர் வந்து எர்த்துன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. அது சொன்னது யாருன்னா தாலமி செகண்ட் செஞ்சுரி. ஆனால் லேட்டராக வந்து கோப்பர்னிக்கஸ் வந்து மாத்துறாரு. எப்போ வர்றாருன்னா 15th centuryலாம் வந்து சொல்றாரு இல்லை வந்து எர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்விங் அரௌண்ட் த சன் அப்படி சொல்லிட்டு. அதுதான் என்ன அப்படின்னா வந்து என்ன தியரி, ஹீலியோசென்ட்ரிக் தியரி. அப்போ ஜியோசென்ட்ரிக் தியரி அப்படின்றது வந்து சொன்னது யாரு, ஜியோசென்ட்ரிக் மாடல் சொன்னது யாரு அப்படின்னா தாலமி அப்படி சொல்லி பார்க்குறோம். நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஹீலியோசென்ட்ரிக் தியரி வந்து சொல்றாரு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே மாறி மாறி கேட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கார் யாரு, எர்த் ரிவால்விங் ஆன் இட்ஸ் ஆக்சஸ். ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எர்த் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் அப்படி சொல்லி சொல்றாரு. அப்ப எர்த் வந்து ரொட்டேட் ஆகுறது அப்படின்னா எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா எப்படி ரொட்டேட் ஆகுது, ஈஸ்ட் டு வெஸ்டா வெஸ்ட் டு ஈஸ்டா. ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே ஓகே தேங்க்யூ. ராகவ் ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து ஆன் பண்ணல கூகுள் மீட்டில், பட் இது இந்த இங்கே இருக்கக்கூடிய இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட். இப்போ ஜென்ரலாக இருக்க டவுட் எல்லாமே நான் கண்டிப்பாக பிரேக்கில் டிஸ்கஸ் பண்ணுறேன், பிரேக்கில் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அப்போ ஆரியப்பட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து எர்த் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்றாரு, வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுது. ஸோ அதனால கேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ல சன்ரைஸ் ஆகுது, கேஞ்சஸோட வெஸ்ட்ல வந்து சன்செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்போ சொல்றாருன்னா 5th century AD சொல்லிடுறாரு. ஆனால் பெருசா ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கிடையாது அப்போ. ஸோ அதனால அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய புக்ல இருக்கு, அவர் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் லேட்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்றோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா எர்த் வந்து ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ரிவால்விங் அரௌண்ட் த சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார் சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரி. சாரி. அடுத்து இஃப் எ மேன் ஹேஸ் அ மாஸ் ஆஃப் வந்து 50 kg ஆன் எர்த் தென் வாட் இஸ் வெயிட். பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 kg எனில் அவரின் எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஸ்டின். அப்போ எடைக்கும் நிறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து. ஸோ இப்போ எடை அப்படின்னா என்ன சொல்லணும் வந்து ஸோ எடை அப்படின்னா என்னன்னா இன்க்ளூடட் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து. மாஸ் அப்படின்னா வந்து என்னன்னா கிராவிட்டி நம்ம சேர்க்கக்கூடாது வந்து. ஸோ அப்போ மாஸ் மாறவே மாறாது. இப்போ நான் வெயிட் போகிற மிஷினை நான் ஏறி நின்னேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ளஸ் வந்து என்னுடைய மாஸ் ரெண்டும் ஆட் ஆனது தான் வந்து. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா எவ்வளோ சொல்லுவோம் நம்ம 9.8ன்னு சொல்லுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் மல்டிபிள் பண்ணுறேன். என்ன மல்டிபிள் பண்ணேன் என்னுடைய மாஸ் இன்ட்டு நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மாஸ் மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணணும் கிராவிட்டியை நம்ம டிவைட் பண்ணிடும் அவ்வளோதான். இப்போ என்னுடைய மாஸ் இன்ட்டு கிராவிட்டி நம்ம வந்து மல்டிபிள் பண்ணாதான் என்னுடைய வெயிட் வந்து எனக்கு வந்து தெரியும். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா என்னுடைய மாஸ் மட்டும் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் வந்து கிராவிட்டி டிவைட். அப்போ நான் டிவைடட் பை கிராவிட்டி. அப்போ அந்த வெயிட் அப்படின்றது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி போட்டோமா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கிராவிட்டி கேன்சல் ஆகிடுமா, கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்குது மாஸ் வந்து. ஸோ இதுதான். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா மாஸ் வந்து 50 kg சொல்லிட்டாங்க. அப்போ வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வெயிட்னா என்ன பண்ணணும்னா மாஸ் வந்து என்னது 50 போட்டுடலாம். அப்போ கிராவிட்டி என்னது 9.8. அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 419 வரும். ஆனால் நியூட்டன் வருமா கிலோகிராம் வருமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி வந்து. ஸோ மாஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம் கிலோகிராம் சொல்லுவோம். கிராவிட்டி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் சொல்லுவோம். அப்போ m(s)(-2) சொல்லுவோம் வந்து. ஸோ அப்போ m(s)(-2) அப்படின்றது வந்து என்னன்னா கிராவிட்டியோட யூனிட்டு. இந்த கிலோகிராம் மீட்டர் s(-2) அப்படின்றது யாரோட யூனிட் அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃபோர்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம் நியூட்டன் சொல்லுவோம். நம்ம பார்க்க போகிறோம் மோஷன் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி ரீகால் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மீட்டர் s(-2) அப்படின்றது கிலோகிராம் மீட்டர் s(-2) அப்படின்றது கிராவிட்டிக்கான யூனிட். கிலோகிராம் மட்டும் மாஸுக்கான யூனிட். இது ரெண்டு சேர்க்கும் போது நமக்கு என்னவா மாறிடுது அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸுக்கான யூனிட்டா நியூட்டன் அப்படின்னு வந்துடுது. அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே கிராவிட்டி அப்படின்றது என்ன சொல்லணும் ஆக்சிலரேஷன் தான். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுனா கீழே போக போக என்ன ஆகுது ஆக்சிலேட் ஆகுதா முடுக்கம் அடையுதா, அதனுடைய வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதா. அப்படி வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே ஆக்சிலேட் பண்ணுறது யாருன்னா கிராவிட்டி. அதனால நம்ம ஆக்சிலரேஷன் ஏன்னு போடாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜி கிராவிட்டின்னு போடுறோம். இப்போ நம்ம கையிலேருந்து ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகும் 0ல் ஆரம்பிக்கும். கீழே வர வர என்ன ஆகும் அப்படின்னா வந்து எவ்ரி செகண்ட் வந்து 9.8 மீட்டர் வந்து அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ரவுண்டாக 10ன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து 10 மீட்டர் போகும், ரெண்டாவது செகண்டில் 20 மீட்டர் போகும் ஸ்பீடு அதோட வெலாசிட்டி வந்து, மூணாவது செகண்டில் 30. அப்போ என்னன்னா ஒவ்வொரு செகண்ட்லையும் அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் தான் என்னன்னா முடுக்கம் ஆக்சிலரேஷன் சொல்கிறோம். அப்போ அந்த ஆக்சிலரேஷன் அப்படின்றது வந்து என்னன்னா முடுக்கம் அடையுது. அப்போ முடுக்கத்துக்கான அந்த யூனிட் என்ன அப்படின்னா வந்து அதுவும் m(s)(-2) சொல்லி பார்க்கணும். அப்போ மாசுக்கான யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம் வந்து. ஸோ இதுவும் ஒரே மாதிரி இருக்கா. அப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்னப்பா அப்படின்னா வந்து நியூட்டன் சொல்கிறோமா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 490 நியூட்டன். அப்போ உங்களுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து 60, 70, 80 நம்ம சொல்கிறோம்ல. அப்படி சொல்லும்போது என்ன சொல்லணும்னா கிலோகிராம் சொல்லக்கூடாது, ஆனால் நியூட்டன் தான் சொல்லணும். ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை பயன்படுத்துகிறாங்களோ அதுவே வந்து புழக்கத்தில் வந்து இருக்கும். ஸோ இப்போ மாசுக்கு கிலோகிராம் வந்து அப்போ வெயிட்டுக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்டன் தான் போகணும். 6 கிலோகிராம் மீட்டர் s(-2). ஏன்னா கிலோகிராம் நம்மளுடைய மாஸ் அண்ட் மீட்டர் s(-2) அப்படின்றது வந்து m(s)(-2) அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து கிராவிட்டியோட யூனிட். அதில் வந்துட்டு ஆட் பண்ணி சொல்லணும். ஸோ இதுதான். அப்போ மாஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகுமா. இங்கேருந்து நம்ம 3க்கு போனால் ஆர் அதர் பிளானட்ஸ் போனால் சேஞ்ச் ஆகாது, மாறவே மாறாது. ஏன்னா கிராவிட்டி எர்த்தில் தான் வந்து 9.8.
அப்போ நம்ம ஜூபிட்டர் போனால் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக இருக்கும் கிராவிட்டி. அப்போ ஜூபிட்டரில் நடக்க விட்டாங்கன்னா பனிஷ்மெண்ட், காலை தூக்க முடியாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா மூணில் எப்படி இருக்கும்? கிராவிட்டி கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? கம்மியாக இருக்கும். அப்போ காலை தூக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம எர்த்தை விட்டு நீங்கள் எங்கே போனீங்கனாலும் கஷ்டமாக தான் இருக்கும் சர்வே பண்ணுறது. ஏன்னா இங்கே நம்ம பழகிட்டோம். அப்போ காலை இப்படி தூக்கிட்டு அப்படி என்ன பண்ணுவோம்? காலை அப்படி அமுத்திட்டு இருக்கணும். அதுக்கு மேலே என்ன சொல்லிட்டாங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கங்காரு மாதிரி ஜம்ப் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ இங்கே குதிச்சிங்கன்னா 3 அடி குதிக்கிறீங்கன்னா அதே 3ல் போயிட்டு ஜம்ப் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா 10 அடியில் போய் லேண்ட் ஆவீங்க. அப்போ கங்காரு மாதிரி குதிச்சு போயிட்டு சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபியூச்சரில் நீங்கள் 3ல் போய் செட்டில் ஆனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? கங்காரு மாதிரி குதிச்சு தான் போவீங்க. அப்போ வீட்டை விட்டு வெளியே போறீங்கன்னா குதிச்சு போவீங்க, வீட்டுக்குள்ளே வரீங்கன்னா குதிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி 13 அடி இருக்காது, வந்து ஒரு 30 அடி வச்சுருவேன். கொஞ்சம் வேகமாக ஜம்ப் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மேலே போய் சீனியில் போய் இடிச்சுட்டு கீழே வரீங்க வந்து. ஸோ அந்த கேம்லேயே சூப்பர் மேரியோ அப்படின்ற கேம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூன் மேரியோ அந்த மாதிரிலாம் கேம்லாம் வீடியோ கேம்ஸ்லாம் அந்த இதை அப்படியே இதில் கொண்டு வந்திருப்பாங்க. மோஸ்ட்லி கேமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது சயின்டிஃபிக்காக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அதில் கேம்ஸில் கொண்டு அதில் ஜம்ப் பண்ணால் அப்படியே ரொம்ப தூரத்துக்கு போகும், ஸ்க்ரீன்லேயே இருக்காது. அப்புறம் அப்படியே ஸ்க்ரீன் மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேம்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் கிராவிட்டி இருக்கும். அடுத்து பிளானட் விச் ஹாஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆர்பிட்டல் மோஷன். சூரிய சுற்றுப்பாதையில் அதிக வேகத்தை கொண்டுள்ள கோள் எது அப்படின்றதான் வந்து. அதிக வேகம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா சுற்றி வர்றது யாரு அப்படின்றதான் வந்து கொஸ்டின். யாரு? ஏன் வீனஸ்? அதை விட முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, யாரு? இப்போ எப்படின்னா வந்து கிராவிடேஷனல் புல் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும்? யார் மேலே அதிகமாக இருப்பாங்க? இப்போ டோட்டலாக 8 பிளானட்ஸ் இருக்கு. சன்னோட கிராவிடேஷன் புல் வந்து எந்த பிளானட் மேலே அதிகமாக இருக்கும்? பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து. அப்போ ஒரு 2 மேக்னெட் இருக்கு வந்து. அப்போ 2 மேக்னெட் வந்து பக்கத்தில் கொண்டு போது வந்து அது பிடிச்சி இழுக்கிறது அதிகமாக இருக்குமா? தூரமாக போக போக கம்மியாக இருக்குமா? அதே மாதிரி தான். அப்போ பிளானட் இது வந்து க்ளோசஸ்ட் டு த சன்னோ அது மேலே வந்து கிராவிடேஷன் புல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கிராவிடேஷன் புல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது வந்து அப்படியே போயிட்டு எதில் விழுந்துடக்கூடாது, சன்னில் விழுந்துடக்கூடாதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றியும். இப்போ நம்ம அனுப்புகிற சேட்டலைட் எல்லாமே வந்து லோ எர்த் ஆர்பிட்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். 24 ஹவர்ஸில் 4 வாட்டி சுற்றி வந்துடும். அதே ஜியோ ஸ்டேஷனரினா என்ன பண்ணுவோம் வந்து அந்த 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் சுற்றியும். அதான் ஸ்டேஷனரி. அப்படியே எங்கே எர்த்தை வந்து ஒரு பக்கம் அப்படியே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ரொம்ப ஆர்பிட் வந்து ரொம்ப லோயராக இருக்க உங்களுடைய வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும் வந்து. ஆர்பிட் ஹையராக போக போக வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து சேட்டலைட்டில். இதையே நம்ம அப்படியே தூக்கி எங்கே போட்டுடலாம்னா சோலார் சிஸ்டத்தில் போட்டுடலாம். அப்போ சோலார் சிஸ்டத்தில் போட்டிங்கன்னா க்ளோசஸ்ட் பிளானட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஃபார்தஸ்ட் பிளானட் அப்படின்னா தூரமாக இருக்கக்கூடிய கோலா இருந்தது அப்படின்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும் வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100+ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வரும்னா யுரேனஸ் அண்ட் நெப்டியூனுக்கு வரும். வெறும் 88 days யாருக்கு இருக்கும் அப்படின்னா மெர்க்குரிக்கு இருக்கு அப்படி சொல்லணும். ஸோ அப்போ சூரிய சுற்றுப்பாதையில் அதிக வேகத்தை கொண்டுள்ள கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சுற்றுப்பாதை சுற்றி வர்றதுல அப்படி சுற்றி வர்றதுல யார் வந்து அதிக வேகம் அப்படின்னா மெர்க்குரி அப்படி பார்க்கணும். காரணம் என்னன்னா வெரி க்ளோஸ் டு த சன் அப்படி. அதுக்கப்புறம் போக போக நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 365 days நமக்கு அப்படின்னா வீனஸ்க்கு அப்போ 88 to 365 தான் இருக்கும். அப்போ நம்ம செவ்வாய் போனோம், மார்ஸுடைய அந்த ஆர்பிட்டல் டூரேஷன் எவ்வளோ நாட்கள் வந்து ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக 365 நாளுக்கு மேலே தான் இருக்கும். அது கம்மியாக இருக்கு பாருங்க. அப்போ 400+ days வந்து. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம லாஜிக் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மேட்ச் த ஃபாலோயிங் போகிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நம்பர் ஆஃப் டேஸ் போக போக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதனுடைய ஆக்சஸில் ரொட்டேஷன் அப்படின்றது வந்து இந்த மாதிரி இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதோட ஆக்சஸில் சுற்றுறதுனா யாரு? எந்த பிளானட் ஃபாஸ்டஸ்ட்டு? எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மெயின்ஸ் கிளாஸ் போயிட்டு மெயின்ஸ் படித்ததுனால ப்ரிலிம்ஸ் வந்து எது கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாகவே இருக்கீங்க வந்து. ஒருவேளை நம்ம போன இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 சேர்த்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சொல்லுங்கள், எது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரொட்டேட் ஆகும்? சரி, எது ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும்? வீனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும் அதோட ஆக்சஸில். டே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து தரணி கரெக்ட் வந்து. ஸோ ஜூபிட்டர் அப்படின்றது ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன். லெஸ் தென் வந்து 10 hours அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிடும். அப்போ டே 5 மணி நேரம், நைட்டு 5 மணி நேரம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படுத்து கொஞ்சம் அசந்து தூங்கினீங்கன்னா திருப்பி நைட் வந்துடும். அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னொரு 5 மணி நேரம் தூங்கலாம் வந்து. ஸோ அப்போ 10 மணி நேரம் தான் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள். இங்கே நம்ம எர்த்தை பொறுத்தவரை 24 hours. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் அப்படின்னா 10 hours தான், லெஸ் தென் 10 hours வந்து 9 hours+ அப்படின்னு இருக்கும். அதே வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுறது யாரு அப்படின்னா வீனஸ் வந்து. ஸோ அப்போ வீனஸ் அப்படின்னா அப்போ ஒரு நாள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 121 days வந்து.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதனுடைய ஆர்பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரி 121 டே பாதியாக சொல்கிறேன் நினைக்கிறேன் வந்து 243 வரும் 121.5 வந்து. ஸோ அப்போ பகல் அப்படின்னு 121.5. அதே மாதிரி நைட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது 121.5. அப்போ ஒரு டே அண்ட் நைட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 243 டேஸ் அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வீனஸில் இருக்குது. அப்போ வீனஸ் வந்து ஸ்லோவஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ ரெவல்யூஷன் வேற, ரொட்டேஷன் வேற. அப்போ சுற்று பாதை அப்படின்றது வேற, அது தனது அச்சில் வந்து சுத்துறது அப்படின்றது வேற. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து mass of an object is 5 kg. It is weight on the earth and is space respectively. ஒரு பொருளின் நிறை 5 கிலோகிராம் எனில் புவி விண்வெளியில் அதன் முறையான எடைகள் எவை? சாரி ஃப்ரெண்ட், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. இப்போ மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் 5 கிலோகிராம் சொல்லிட்டாங்க வந்து. இட்ஸ் வெயிட் ஆன் த எர்த் அண்ட் ஸ்பேஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வந்து. ஸோ ஸ்பேஸில் வந்து கிராவிட்டி அப்படின்றது வந்து இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும், மைக்ரோவாக இருக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா மைக்ரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லணும். கிராவிட்டி இல்லைன்னு சொல்லவே கூடாது வந்து. மைக்ரோ கிராவிட்டி நல்லா ஞாபகம் வச்சு, மைக்ரோ கிராவிட்டி. அப்போ ஸ்பேஸில் வந்து கிராவிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் ஒன்றும் பெருசாக போட முடியாது. இப்போ வெயிட் போடுற மிஷினில் வந்து எப்படி நிற்கிறது அப்படி சொல்லிட்டு சுனிதா வில்லியம்ஸில் கேட்டிங்கன்னா நானே பறந்துட்டு இருக்கேன். நீங்கள் மிஷின் வச்சிங்கன்னா மிஷின் நீங்கள் இங்கே வச்சாலும் எங்கே வச்சாலும் சரி தான் வெயிட்டே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ல இருந்து ஃபயர் பண்ண புல்லட் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு, யாரும் இடத்த சுற்றிட்டு இருக்கு வந்து. ஸோ அப்போ இடத்தோட கிராவிடேஷன் புல் இப்படி இருக்கும், ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இவ்வளோ ஹை வெலாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அப்போ வெயிட் போடுறதுக்கு வேலையே கிடையாது வந்து. ஸோ அப்போ அங்கே மாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்க போகுது. அப்போ அங்கே வெயிட் அப்படின்றது கிடையவே கிடையாது சொல்லணும். ஸோ அப்போ மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் 5 கிலோகிராம். ஒரு பொருளின் நிறைய 5 கிலோகிராம் எனில் புவி விண்வெளியில் அதன் முறையான எடைகள் எவை அப்படி சொல்லுவாங்க. அப்போ புவி அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா 9.8 மல்டிபிள் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? புவி, அதுக்கப்புறம் விண்வெளி வந்து. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எர்த்து, அதுக்கப்புறம் தான் என்னது ஸ்பேஸ் வந்து. அப்போ எர்த்து அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா 9.8 மல்டிபிள் பண்ணினா எவ்வளோ வரும் வந்து 49 வரும். அப்போ 49 அப்படின்றது என்னன்னா வெயிட் கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ வெயிட் அப்படின்னும் போது 49 நியூட்டன் வந்து. அவ்வளோ அதை வச்சாவே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு வந்து. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கிராவிட்டி மைக்ரோ கிராவிட்டி வந்து. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கன்சிடர் பண்ணுறது வந்து 0 இங்கே எடுத்துக்கிட்டாங்க வந்து. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து 0 நியூட்டன் சொல்லிட்டு. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து மைக்ரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம அதே மாதிரி யூனிவர்சல் கிராவிட்டி அப்படின்றது கேபிட்டல் G அப்படின்றது இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ ஆன்சர் அப்படின்னா பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 49 நியூட்டன் அண்ட் 0 நியூட்டன் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து C அப்படி சொல்லி பார்க்குறோம். புவி மற்றும் விண்வெளியில் அதன் முறையான எடைகள். ஆனால் கிராவிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது வந்து தப்பு. மைக்ரோ கிராவிட்டி இருக்கு அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் வந்து. இது ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டினா. த சயின்டிஸ்ட் ஹூ எக்ஸ்பிளைன்ட் பிக் பேங் தியரி த ஃபர்ஸ்ட் வாஸ் வந்து. பெருவெடிப்பு கொள்கை பற்றி முதலில் விவரித்து கூறியவர் யார் அப்படின்னா யாரு? எவிடன்ஸ், எட்வின் எவிடன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. ஏபி ஜார்ஜ் லாமெட்ரி அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து ஆப் ஜார்ஜ் லாமெட்ரி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா எவிடன்ஸ் வந்து கொடுக்குறாரு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே வந்து எட்வின் ஆபிள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எவிடன்ஸ் கொடுக்குறாரு வந்து. யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படி சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு டைனியாக சிங்குலர் ஒரு ஆட்டமாக இருந்தது அப்படின்றது அது வெடிச்சு சதறி என்ன ஆச்சுன்னா இந்த இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் அப்படின்றது உருவாச்சு. யூனிவர்ஸ் அப்படின்றது நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெருசு அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். ஆரம்பத்திலே வந்து பார்த்தோம். எப்படி வச்சு சொன்னோம்னா எர்த்தை வச்சு நம்ம அப்படியே கம்பேர் பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப பெருசு. அப்போ எர்த்தை கம்பேர் பண்ணும்போது சன் அப்படின்றது 13 lakhs டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு. அப்போ சன் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டார் எங்கன்னா நம்ம மில்கி வேல எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குன்னா பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. அப்போ மில்கி வேன்றது ஒன் ஆஃப் த கேலக்ஸி இந்த யூனிவர்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ கேலக்சிஸ் எவ்வளோ இருக்குன்னா அதுவும் பில்லியன்ஸில் இருக்குது. அப்போ எல்லாமே பில்லியன்ஸ் தான் வந்து. ஸோ அப்போ நம்ம எர்த்தே நமக்கு வந்து இவ்வளோ பெருசாக தெரியும் போது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது யூனிவர்ஸ் அப்படின்றது நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம வந்து ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் மாதிரி தான் இருப்போம். இப்போ சன் இப்படி இருக்குது அப்படின்னா சன் இப்படி இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதான் பிளானட். ஆனால் நம்ம புக்கில் பிக்சரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சன்னை கொஞ்சம் ஜூபிட்டரோட கொஞ்சம் பெருசாக போட்டு காமிக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 99% வால்யூம் வந்து சன். அப்போ 1% தான் சோலார் சிஸ்டம் அப்படின்னும் இப்படி தான் இருக்கும் வந்து. இப்போ சன் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு குரூப்பில் அது ஒன்று நினச்சிக்கோங்க. அப்போ கேலக்ஸி ரொம்ப பெருசு. ஸோ அப்படி தான் நம்ம இமேஜின் பண்ணோம். தாலமி ஆரியப்பட்டா பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. எட்வின் ஆபிள் என்ன பண்ணுறாருன்னா எவிடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங். எ பிளானட்டோரியம் இஸ் a universe brought indoors வந்து. ஸோ அண்டத்தை உள்ளரங்கில் அமைப்பதை கோல் அரங்கம் என்கிறோம். பிளானட்டோரியம் அப்படின்னா இந்த பிர்லா பிளானட்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிண்டியில் இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க வந்து. ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து காமிக்குது. அது கரெக்ட் வந்து.
A large band of stars, gas, dust particles held together by gravitational force is called galaxy. ஸோ அப்போ ஈர்ப்பாற்றலால் ஒன்று சேர்க்கப்பட்ட வாயுக்களையும் புழுதி துகள்களையும் கொண்ட எண்ணற்ற விண்மீன்களின் தொகுப்பை அண்டம் என்கிறோம். அப்போ விண்மீன்களின் தொகுப்பு அப்படின்னா என்னதுன்னா அது வந்து அண்டம். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா ஸ்டார். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா கேலக்ஸி. அப்போ நம்ம ஆர்டர் வரும்போது என்ன பண்ணோம், ஹையரார்கி நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ்குள்ளே உள்ள வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா கேலக்ஸி இருக்கும். அந்த கேலக்சிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாருக்குள்ளே போனீங்க அப்படின்னா சோலார் சிஸ்டம் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஆர்டர் அப்படி சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா யூனிவர்ஸை கட்டமைக்கிறது யாருன்னா கேலக்ஸி, பேரண்டம் சொல்லுவோம். அந்த பேரண்டத்துக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து சரி அண்டம் சொல்லுவோம். அந்த விண்மீன் திறன் மண்டலம் சொல்லுவோம், அண்டம் சொல்லுவோம். ஸோ அந்த அண்டத்துக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள். அப்போ கேலக்சிக்குள்ளே இருக்கிறது ஸ்டாரு. வந்து இந்த கேலக்ஸி வந்து எதை கட்டமைச்சிருக்கு அப்படின்னா யூனிவர்ஸை கட்டமைச்சிருக்கு. அப்போ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு கேட்டால் கேலக்ஸி சொல்லணும். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த கேலக்ஸின்னு கேட்டாங்கன்னா ஸ்டார்ஸை சொல்லணும். வந்து அப்போ இந்த ஸ்டாரு அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல் கேஸஸ் இதெல்லாம் வந்து ஏன் ஒன்றா இருக்குது, ஏன் ஒரு கேலக்சிக்குள்ளே இருக்குது, ஏன் பிரிஞ்சு போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது காரணம் என்னது வந்து கிராவிட்டி. ஸோ இப்போ இந்த கிராவிட்டி அப்படின்றது தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் எல்லா பிளானட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சன் வந்து சுற்றி வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதே கிராவிட்டி தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து மூன் வந்து எர்த்தை சுற்றி வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அதே கிராவிட்டி தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே அந்த கேலக்டிக் சென்டர் சுற்றி வர்றதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவோம்னா சோலார் சிஸ்டமும் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கேலக்ஸியும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி பார்க்குறோம். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளானட்டோரியம் இஸ் யூனிவர்ஸ் brought into our doors, கரெக்ட். செகண்ட் அப்படின்றது a large band of stars, gas, dust particles held together by gravitational forces called galaxy அப்படி சொல்லி பார்க்கணும். ரெண்டுமே கரெக்ட் அப்படி சொல்லி பார்க்கணும். அந்த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா ஒன்றுத்துக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. அது என்ன சொல்கிறோம், அண்டத்தை உள்ளரங்கில் அமைப்பதை கோளரங்கம்னு சொல்கிறோம். நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பிர்லா பிளானட்டோரியம் மாதிரி என்ன பண்ணுறோம்னா ஒரு சயின்டிஃபிக் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பாற்றலில் ஒன்று சேர்க்கப்பட்ட வாயுக்களும் புழுதி துகள்களையும் கொண்ட எண்ணற்ற விண்மீனின் தொகுப்பை அண்டம் என்கிறோம். ஸோ அப்போ இது நேச்சுரலாக இருக்கிறது, இது ஆர்டிஃபிஷியலாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்னோட ஒன்று நம்ம ஏதாவது தொடர்பு படுத்த முடியுமா அப்படின்னா பண்ணவே முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டும் கரெக்டு, ஆனால் என்ன பண்ண முடியாது, உண்மையான விளக்கம் அல்ல அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. வந்து ரெகுலராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அசோசியேஷன் ரீசன் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு சரியான புரிதல் வரும். ஸ்டேட்மெண்ட் முதல்ல படிக்கணும், இண்டிவிஜுவலாக கரெக்ட். அப்போ ரெண்டுத்துக்கு ஏதாவது கனெக்டிங் பாயிண்ட் இருக்கா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எதை பற்றி பேசுது அப்படின்னா வந்து யூனிவர்ஸை பற்றி பேசுது, வந்து கேலக்ஸி பற்றி பேசுது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா கிராவிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷினபிளாக இருக்குது. வந்து இதுனா a large band of star, gas, dust particles held together by gravitational force is called galaxy. வந்து ஸோ அப்போ இது எல்லாமே பிடிச்சி வச்சிருக்கிறது யாருன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா இது லார்ஜ் பேண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ், கேஸு, டஸ்ட்டு. அப்போ ஸ்டாரு, கேஸு, டஸ்ட்டு இதெல்லாம் கிராவிடேஷன் பிடிச்சி வச்சிருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கேலக்சின்னு சொல்கிறோம். அதுதான் அதில் சொல்கிற பாயிண்ட். இப்போ நம்ம இதில் சேஞ்ச் பண்ணாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னா எதை சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேலக்சிக்கு பதிலாக யூனிவர்ஸ்ன்னு மாற்றிடும். ஸோ ஆர்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ், அதுக்கப்புறம் கேலக்ஸி, அதுக்கப்புறம் தான் ஸ்டார். அப்படி தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அந்த ஆர்டர். அடுத்து மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே உள்ள தொகுப்பிலும் சரியான விடையை தெரிவு செய்ய. வந்து மாஸ், எர்த்து, மெர்க்குரி, வீனஸ். வந்து ஸோ சுற்றுக்காலம் கொடுத்துருக்காங்க, கோள்கள் சுற்றுக்காலம் கொடுத்துருக்காங்க. வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த லாஜிக் வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரொம்ப கம்மியான டேஸில் சுற்றி வர்றது யார் அப்படின்னா வந்து எது மெர்க்குரி. 80 days. அடுத்து எர்த்து உங்களுக்கு தெரியும், ஆன்சர் வந்துருச்சா இதை வச்சு 1 4 வந்து பிக்கு வந்து 4 வந்து சிக்கு வந்து 1 வந்து அப்படியும் வரல. வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. வந்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா நம்ம சேலஞ்ச் பண்ணக்கூடாது. கொஸ்டின்லாம் ஈஸியான வழியில் எப்படி ஆன்சர் பண்ணுறது அவ்வளோதான். அதுதான் டைம் சேவ் பண்ணுறது. டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிடணும். வந்து இந்த கொஸ்டினை வந்து நீ எப்படி ஆன்சர் பண்ண, நான் ஆப்ஷனே பார்க்காம ஆன்சர் பண்ண எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்க போகுது டிஎன்பிஎஸ்சியில், இல்லை உங்களுக்கு பாராட்டுவில் எதாவது வைக்க போகிறாங்களா, ஒன்றும் கிடையாது. வந்து ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சேலஞ்ச் பண்ணி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாங்க. டக்குன்னு ஆன்சர் தான் பாருங்கள். ஆனால் பி அண்ட் டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் சி தப்பி தவறி கூட நம்ம வந்து போகிறது இல்லை அப்படி சொல்லி போவோம். கரெக்டு தானே. இந்த எர்த் வந்து 4, மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆப்ஷன். வந்து அடுத்து மார்ஸ், வீனஸ். மார்ஸ் வந்து நமக்கு அடுத்து இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 360 மேலே தான் இருக்க போகுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 687 days. வந்து
ஸோ அப்போ வந்து 3 வந்து அப்போ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வரணும் வந்து அப்போ பி தான் ஆன்சர் வந்து. அடுத்து வீனஸ் வந்து திருப்பி கிராஸ் செக் பண்ணிக்கலாம் 225 days வந்து. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஸ்லோவஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு 80 daysல வந்து மெர்க்குரி, அதுக்கப்புறம் எர்த் அப்படின்னு 365 ரெண்டு வச்சுட்டாவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கரெக்ட்லி அண்ட் செலக்ட் யுவர் ஆன்சர்ஸ் கிவிங் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் நியூட்டன், கலீலியோ, லைட் இயர். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் வந்திருக்காரு, கலீலியோ வந்திருக்காரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுறோம் வந்து. ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மோஷனை பற்றி ஸ்டடி பண்ணியிருப்பாங்க வந்து. ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணது யாரு அப்படின்னா வந்து அந்த கிரானாலஜிக்கல் ஆர்டர் வந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கலீலியோ தான் ஃபர்ஸ்ட் வருவார். அதுக்கப்புறம் தான் யார் வருவார், நியூட்டன் வருவார் வந்து. அடுத்து ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் அப்படின்னும் போது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஏயு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1 AU டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் அண்ட் சன் வந்து. அப்போ வந்து ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்துருச்சு. அடுத்து நியூட்டன் இருக்கார், கலீலியோ இருக்கார், லைட் இயர் இருக்குது. நியூட்டன் அப்படின்னும் போது வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வருவார் வந்து, லா ஆஃப் கிராவிடேஷனுக்கும் வருவார். ஏன்னா கிராவிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சது யாரு, நியூட்டன் தான். கலீலியோ என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பற்றி ஸ்டடி பண்ணுவார், ஆனால் எக்ஸாம்பிள் கொடுக்க மாட்டார் வந்து. அதே வந்து எக்ஸாம்பிளோட 3 லா கொடுத்தது யாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன். அப்போ மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு கேட்டாங்க அப்படின்னா கலீலியோ தான் நம்ம போகணும், பெஸ்ட் மேட்ச் வந்து. அதே இது மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி 3 லாஸ் கொடுத்தது யாருன்னு கேட்டால் தான் நான் யாரை சொல்லணும், நியூட்டனை சொல்லணும். ஸோ அப்போ அந்த மேட்ச் போகும்போது இப்போ கலீலியோக்கு தான் மோஷன் ஆஃப், அப்போ நியூட்டனுக்கு என்ன வரும்னா லா ஆஃப் கிராவிடேஷன் வரும். அப்போ 2, 4 வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆப்ஷன் வந்துருச்சு, அவ்வளோ ஆன்சர் வந்துருச்சு. கலீலியோ அப்படின்னா மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், லைட் இயர் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை லைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் வந்து ஆமாம். அப்போ 3 வச்சு கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷனே இல்லை வந்து. ஸோ உங்களுக்கு இந்த இது 3த்துல ஃபஸ்ட்டு தெரியும் அண்ட் லாஸ்ட் தெரியும்னா கூட நம்ம போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் அர்த்தம், கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. அடுத்து வானியல் அளவி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சார் வானியல் அளவினா அழகு, வானியல் அழகு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புவிக்கும் சூரியனுக்கும் இடையில வரும். நியூட்டன் அப்படின்றது வந்து ஈர்ப்பு விதி. கலீலியோ வந்து பொருளின் இயக்கம். ஒளியாண்டு, ஒளி கடக்கும் தொலைவு. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பி. கேலக்சி இஸ் ஹியூஜ் மாஸ் ஆஃப் இந்த அண்டத்தில் காணப்படும் பொருட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் அண்டத்தில் அப்படின்னு கேட்குறேன் வந்து. கண்டிப்பாக நட்சத்திரம் அப்படின்றது வரணும் வந்து. எர்த்துன்னு கேட்டால் தான் இது வந்து. ஸோ அப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் இதில் வந்துருச்சு கரெக்டு வந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ கொடுத்துருக்காங்க வந்து டாஃப் பிளானட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ அண்டம் அப்படின்னும் போது இது வராது வந்து. டெரைன்ஸ் அப்படின்றது வந்து காண்டினென்ட்ஸ் அப்படின்றது இடத்துல தான் வரணும், அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் வந்து பிக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். நட்சத்திரங்கள், நெபுலா மற்றும் விண்மீன்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்டத்தில் இருக்கக்கூடியது அப்படி சொல்லுவோம். ஆன்சர் வந்து பி. அடுத்து ஹீலியோசென்ட்ரிக் தியரி ஏற்கனவே பார்த்துட்டோம் வந்து. கோப்பர்னிக்கஸ் வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து சொன்னார் சொல்லி பார்த்துட்டோம் வந்து. அடுத்து லைட் ஃப்ரம் த சன் ரீச்சஸ் த எர்த் வந்து எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும். இந்த மாதிரி சம்டைம்ஸ் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எவ்வளோ நேரம், 8 minutes 8 நிமிடங்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்டார் இஸ் மெஷர்டு பை த யூனிட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நட்சத்திரங்கள் இடையுள்ள தூரத்தை அளவிட பயன்படும் அலகு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட் இயர் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஸோ லைட் இயர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒளி ஆண்டு அப்படின்னு நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து. ஸோ அது மெஷர் பண்ணுறதுக்கு வந்து. அண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் பிட்வீன் குறுங்கோள்கள் எவற்றுக்கு இடையில் காணப்படுகிறது. மாஸ் அண்ட் ஜூபிட்டர் வந்து. ஸோ செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில் காணப்படுகிறது கரெக்ட் வந்து. அடுத்து அவ்வளோ. ஸோ டோட்டலாக நியர்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க.